அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பப்புவின் தோழி. ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 2, 3 வாரம் ஆயிடுச்சு நான் உங்கள பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணி. அ தொடர்ந்து வீடியோ போட முடியாது. என்னுடைய சூழ்நிலை தான் காரணம். நான் தொடர்ந்து இனிமே வீடியோ போடுவேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது கலப்பு திருமணம், இன்டர்காஸ்ட் மேரேஜ். இங்கே சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் சாதி. சாதி இல்லாமல் எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நகர்த்த முடியாது. நம்ம இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்கே எங்கே போனாலும் அது நமக்கு பெரிய ஐடென்டிஃபிகேஷன் அதை கேட்பாங்க. எவ்வளவு தான் பெரிய புரட்சியாளர்கள் வந்தாலும், பெரியார் மாதிரி நிறைய பேர் வந்தாலும், இந்த சாதிங்கிறது இன்னும் அதாவது நல்ல வேரூன்றி நம்மளுடைய ஆள் மனதில் நல்ல சமூகத்தில் வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சாதி அது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம். ஆனால் அது பல விஷயங்களை நம்மளை சமூகத்தில் மனிதர்களை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சாதி அடிப்படையில் மனிதர்களை நேசிக்கிறத, மனிதர்களை மரியாதை கொடுக்கறத, மனிதர்களை அங்கீகரிக்கிறத நான் விரும்பலை. அது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய இதில் அந்த மாதிரி நான் யாரையும் மதித்ததும் இல்லை, மதிக்க போகிறதும் இல்லை. அந்த வகையில் கலப்பு திருமணங்கள் நான் சாதாரணமாக திருமணம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைக்கும் கலப்பு திருமணம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது என்ன இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் போராடிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் போராட்டமாக இருக்கும். இந்த பக்கம் கணவர் வீட்டுக்கும் வர முடியாது, அந்த பக்கம் மனைவி வீட்டுக்கும் போக முடியாது. நிறைய ஸ்ட்ரகிள், பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனாலும் அப்படி ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு மன வலிமையோட நிறைய காதல் தம்பதியினர், கலப்பு திருமணம் பண்ண தம்பதிகள் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஜாதி ஒழியணும், அதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்காஸ்ட் மேரேஜால் மட்டும்தான் முடியும். கலப்பு திருமணங்கள் வரவேற்கப்படணும். அதாவது கல்வி அடிப்படையில் ஒரு மனிதரை மதிக்க கற்றுக்கணும், அவங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க கற்றுக்கணும். கல்வி தான் எல்லாத்தையும் மாற்றும். அது இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய ஒரு 50% இது எல்லாமே எல்லோரும் மறந்து இப்போ பண்ணுறாங்க. நல்ல குணாதிசயம் படிப்பு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் இன்னும் ஆணவ கொலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் வன்மையாக நம்ம எதிர்க்கணும், நம்ம கண்டிக்கணும். அந்த வகையில் காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட தம்பதியினருக்கு இந்த அம்மாவோட ஒரு சின்ன வாழ்த்து கவிதையை நான் பரிசீலிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு விடியல் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஒரு விடியல், அதாவது கலப்பு திருமணம் பண்ண ஒரு விடியல் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. சாதி என்ற போர்க்களத்தில் 2 சாதி மலர்களின் புரட்சி பயணம். சாதி என்ற போர்க்களத்தில் 2 சாதி மலர்களின் புரட்சி பயணம். இங்கே புன்னகைக்கு பஞ்சமில்லை, பொறுமைக்கும் எல்லை இல்லை. இங்கே புன்னகைக்கு பஞ்சமில்லை, பொறுமைக்கும் எல்லை இல்லை. மனித நேயத்தை மட்டுமே மரியாதை செய்யும் பெரியாரின் பேரப்பிள்ளைகளே, மனித நேயத்தை மட்டுமே மரியாதை செய்யும் பெரியாரின் பேரப்பிள்ளைகளே, நீங்கள் சாதி ஒழித்து சமத்துவம் நாட்டி மனிதம் போற்றி மனிதநேயம் காத்து மக்கட்செல்வங்கள் பெற்று மகத்தான வாழ்வு வாழ்ந்து அவர்கட்கும் மனித நேயத்தை ஊட்டி சாதியில்லா வயலில் சமத்துவ நெல் விதைத்து அன்பெனும் நீரூற்றி புரட்சி விதைகளை அறுவடை செய்து சமத்துவ பொங்கல் வைத்து பார் போற்ற வாழ்க பல்லாண்டு வாழிய பல்லாண்டு. இது கலப்பு திருமணம் பண்ண போகிற அத்தனை என்னுடைய குழந்தைகளுக்கும் இது என்னுடைய வாழ்த்து கவிதையாக அமையட்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கவிதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். அன்புடன் அம்மா. நன்றி, வணக்கம்.